நடிகர் ஸ்ரீகாந்துடன் சேர்ந்து கொக்கைன் போதைப் பொருட்களை பயன்படுத்திய நடிகர்கள் யார் யார் என்பது தொடர்பான பட்டியலை எடுக்கிறது காவல்துறை. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்துல நடிகர் ஸ்ரீகாந்தை நேற்று நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவர் மீது பல்வேறு NDPS ஆக்ட் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தனர். வருகிற ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல்ல அடைத்து எழும்பூர் நீதிபதி ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். அதன் பேர்ல அவர் சிறையில் இருக்கக்கூடிய அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு கட்ட ஆவணங்கள் மற்றும் பல்வேறு விசாரணையில பல்வேறு தகவல்களானது நடிகர் ஸ்ரீகாந்திடம் போலீசார் பெற்றிருக்கிறார்கள். அது மூலமாக வைத்து அடுத்த கட்ட விசாரணையில நுங்கம்பாக்கம் போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இவருடன் சேர்ந்து யார் யார் எல்லாம் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தினார்கள், எந்த நடிகர்கள் எல்லாம் பயன்படுத்தினார்கள் உள்ளிட்டவர்களோட பட்டியலை தயாரிக்கக்கூடிய பணியில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இவர் எத்தனை ஆண்டுகளாக இது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தி வருகிறார், யார் மூலம் எல்லாம் இந்த போதைப் பொருட்கள் வாங்கி இவர் பயன்படுத்தியுள்ளார் உள்ளிட்ட பல்வேறு விசாரணையில தகவல் வெளியாகியுள்ள அது குறித்த பட்டியலையும், அது மட்டுமின்றி சென்னையில எந்தெந்த பப் மற்றும் பார்ட்டிகள்ல இவர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தி இருக்கிறார், அங்கு ஏதேனும் இது போன்ற போதைப் பொருள் உலாவக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுகிறதா உள்ளிட்டவற்றையும் எடுக்கின்றனர். மேலும் யாருடன் எல்லாம் இவர் இணைந்து எந்த நடிகர்களுடன் சேர்ந்து இது போன்ற போதைப் பொருட்களை உட்கொண்டார் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் போலீசாரின் விசாரணையில கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில அடுத்த கட்ட விசாரணையில போலீசார் இறங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இவருடைய வங்கி கணக்கையும் ஆய்வு செய்யக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இவர் எத்தனை முறை பிரசாத் என்பவருக்கு இந்த போதைப் பொருட்கள் மூலமாக பணம் ஏதேனும் அனுப்பி இருக்கிறாரா உள்ளிட்ட ஆவணங்களை எடுப்பதற்காக கடந்த 3 மாதங்களாக அவர் மேற்கொண்டுள்ள அந்த பண பரிவர்த்தனை உள்ளிட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இவரது வீட்டில் கிடைக்கப்பெற்ற அந்த போதைப் பொருள் எங்கிருந்து வாங்கினார் உள்ளிட்டவற்றை பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பெற்ற நிலையில அடுத்த கட்ட விசாரணையில போலீசார் இறங்கியிருக்கிறார். குறிப்பாக இதுல வேறொரு நடிகர், அதாவது கிருஷ்ணா என்பவர் என்ற நடிகர் இதுல சம்பந்தம் இருப்பதாக அவர் விசாரணையில தெரிவித்துள்ள நிலையில அவரையும் தற்போது பிடித்து விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றார். அவர் கேரளால ஏதேனும் படப்பிடிப்புல இருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில சம்மன் கொடுத்து அவரிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன்.